ஏன் ஒரு குருவினை சந்திக்க வேண்டும்? வினை கழிந்த மகான்களை வணங்கும் போது நம் வினைகளும் சேர்ந்து கழியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எவ்வளவு பயிற்சி எவ்வளவு உபதேசம் நாம் பெற்றிருந்தாலும் கூட, எவ்வளவு பயிற்சிகள் செய்து இருந்தாலும் கூட, கடைசி நேரத்தில் குருவிற்கிட்ட, எஸ்பெஷலி குருவினிடம் சரணாகதி என்பது அடையாவிட்டால் கையை தூக்கி பிடித்து தூக்கி விடக்கூடிய அந்த அரும்பெரும் பணியினை வேறு எவராலும் செய்ய முடியாது. உங்கள் குருவினால் மட்டும்தான் செய்ய முடியும். குரு உங்களுக்கு வேணான்னு சொல்லி நீங்க வெறுத்து ஒதுக்குனா கூட குரு ஒருபோதும் உங்களை விடுவதில்லை. உங்களையே அறியாம உங்க பின்னாடி இருந்து உங்க அறியாமையெல்லாம் நோட் பண்ணி உங்களை கரைதேற்றி விடக்கூடிய வேலையை சூட்சமமாக நின்று ஒவ்வொரு குருமார்களும் செய்வார்கள். நெற்றியில் கை வைத்து உபதேசம் கொடுக்கும் போதே ஒரு குருவானவர் என்ன பண்ணிடுறாருன்னா, வேற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க உங்களை தூக்கிட்டு அலேக்கா தூக்கிட்டு வந்து ஒரு லைட் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணி விட்டுருவார். அப்படின்னா என்ன? அங்கே புல்லிங் ஃபோர்ஸே இல்லாமல் இருக்கும். இறைவன் கிட்ட போகிறீங்க, இங்கே ஃபுல் புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸில் வந்து உங்களை கனெக்ட், இதுக்கு பேர் தான் தீட்சை கொடுக்குற. அந்த எனர்ஜிலேருந்து இந்த எனர்ஜி டைவர்ட் பண்ணோன்னே நீங்கள் அப்புறம் அந்த குரு பரம்பரையில் அந்த லீனியேஜில் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிருவீங்க. எவ்வளோ தூரம் யார் தடுத்தாலும் உங்களை நிச்சயமாக தடுக்க முடியாது. நமக்கு பெரிய வேலை இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வேலைலாம் பத்தாது, இந்த வேகம் பத்தாதுன்றேன். உங்களை டைவர்ட் பண்ணி எனக்கு 10 பைசா பிரோஜனம் இல்லை. ஆல்ரெடி இறைவன் என்னை மிகவும் நன்றாக வைத்திருக்கிறான். பணம் அவசியத்திற்கு இருந்தால் போதும் என இருக்கிறேன். அவசியத்தை தாண்டிய பணத்தை பற்றி சிந்தனையே போகாது எனக்கு. இன்னைக்கு 200-300 பேருக்கு அன்னதானம் போதா? இன்னைக்கு நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு சாப்பிட்டாங்களா? இன்னைக்கு எல்லாம் பிஸ்னஸ் கரெக்டாக போதா? இன்னைக்கு எல்லாருக்கும் உண்டான வருமானம் போதா? இன்னைக்கு எல்லாருக்கும் உண்டான சேலரி போதா? இதில் நான் திருப்தி அடைஞ்சிருவேன். நாளைக்கு என்ன பண்ணுறதுன்ற சிந்தனை எனக்கு போகாது. அது எப்போ போகும்? அது நாளைக்கு தான் போகும். இது பெரிய ஞான நிலையெல்லாம் இல்லை, உண்மையை புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் போட்ட எந்த பிளான் படி இப்போ இந்த மாதம் எனக்கு நடக்கலை. காலையில் வேறு மாதிரி நடக்குது, மத்தியானம் வேறு மாதிரி நடக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி நடக்குது, நைட்டு வேறு மாதிரி நடக்குது. இப்போ அடுத்த வாரம் வந்து கும்பமேளா போகலான்னு நினச்சேன். பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் துபாய் போகிறேன். எதுக்கு போகிறேன் தெரில, போகிறேன். அது சொல்லுது போகிறேன். கரெக்டாக அங்கே ஒரு வேலையும் இல்லைன்ட்டு போனால் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. நான் என்னோடய ப்ரெசன்ஸை மட்டும் கொடுத்தா போதும், எல்லா வேலையும் தானாக நடக்கும். இது எப்படி நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்க? இந்த வேலையை இது எப்படி நடக்கும்? நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பிளான் எல்லாம் கரெக்டாக நடந்துருமா? அப்படி எத்தனை பிளான் உங்களுக்கு சரியாக நடந்துருச்சு வாழ்க்கையில்? அப்படி பார்த்து ஒரு சில வேலையை நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா கூட அது நடந்திருக்கும். நீங்கள் அதுக்கு பெருமை பீத்திக்க கூடாது. இறைவனுடைய அனுகிரகத்தில் அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கும், அதனால நடக்குது. நீங்கள் நினச்சதுனால நடக்குது. அது இந்த பயிற்சி பண்ண பல பேருக்கு ஒரு சில அற்புதமான புரிதல்கள், ஆற்றல்கள்லாம் வரும். அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நான் நினைக்கிறது நடக்குதுன்னு நினைப்பீங்க. முட்டாள்தனம். அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறதுனால நடக்கலை, நடக்க போகிறதுக்கு உங்களுக்கு தெரிய வைக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் இஸ்லாத்தை பாராட்டணும். ஏன்? ஹாஜா மொய்தீன் சிஷ்டின்னு ஒருத்தர் இருக்கார், அஜ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசர்களுக்கெல்லாம் அரசர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாக்தாத்தில், ஈராக்கில் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஞானி. நிறைய ஞானிகள் இந்த மாதிரி இஸ்லாத்தில் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அதில் தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் இவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண வந்தீங்களா? இல்லை, இவர்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறக்காக வந்திருக்கோம்பாங்க. இஸ்லாத்தில் இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அந்த சித்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ண போறீங்களாங்கன்னு கேட்பாங்க. இல்லை, சித்தர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவரும் நானும் ஃப்ரெண்டாகி எனக்காக அவர்கிட்ட இருந்து வாங்கி தாப்பான்னு கேட்குறக்காக இவர்கிட்ட போகிறேன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குருமார்களினால் கூட அருள் செய்ய முடியாது. அருள் செய்பவன் இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியும். புரிஞ்சுதா? புரியலையா உங்களுக்கு? அப்ப நீங்க போய் கேட்குறீங்கன்னா அவர் உடனே அருள் செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அவருக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னா அவரு மேல பிரார்த்தனை பண்ணுவார். இது புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும். இங்கே தான் டவுட்டே வருது உங்களுக்கு. முக்காவாசி பிரச்சனை இதுக்குள்ள தான் வருது. நான் பண்றேன்றதுல தான் எல்லா பிரச்சனையும். நான் பண்றேன், என்னால் நடக்குது, எனக்கு அறிவு இருக்கு, என்னால் முடியும், எல்லாமே நான் தான். கிடையவே கிடையாது. நீங்க இந்த கேம் விளையாடி பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லாம் சூப்பரா கரெக்டா டைமுக்கு கரெக்டா நடக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இது அவசியம் இல்லையான்னு சொல்லி யோசிச்சு அதை அவாய்ட் பண்ண தெரியுது, இல்லை இன்க்ளூட் பண்ண தெரியுதுன்னா நீங்க ஞானி. நம்ம பண்றது பூரா தப்பு தான் வாழ்க்கையில. அதுல ஏதோ 1-2 நோட் பண்ணி வச்சுட்டு சமயம் வரும்போது அதை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி 4 கேள்வி கேட்டா போதும் சண்டைக்கு போயிருவீங்க. போவீங்களா மாட்டீங்களா? ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. வரவன் போகிறவங்களாம் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டானா உங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு பெரிய சூத்திரம். நம்ம இந்த மகாபாரதம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா கஷ்டப்பட்ட அளவுக்குலாம் உட்காந்து சகுனி அளவுக்குலாம் உட்காந்தாலும் யோசிக்க வேணாம். வாயை பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டால் போதும். இந்த பிராங்கில் கேட்குற மாதிரி தான். 3 டைம் 4 டைம் சும்மா இருப்பானுங்க. 4வது டைம் 5வது டைம் கோவம் வந்துடுது. பார்த்தீங்களா பார்க்கலையா? எவ்வளோ பெரிய ஆளுக்கும் கோவம் வந்துட்டு எப்பட்றா நீ என்ன எப்படி பேசலாம், எப்பட்றா நீ என்ன எப்படி பேசலாம் தோணுமா தோணாதா? இப்போ கோவப்பட வேணான்னு சொல்ல, கோவப்படும் போது கர்மா இல்லாமல் கோவப்படணும். இது எப்படி தெரியும் உங்களுக்கு?
ஏன்டா கோவமே பட வேணாங்கிற, அப்படியே கோவப்பட்டால் கர்மா இல்லாமல் கோவப்படணுங்கிற, அது எப்படி? நீங்கள் கோவப்படும் போது அதில் சுயநலம் இல்லாமல் அந்த உயிரினுடைய நன்மைக்கு உண்மையாகவே நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது பாவமாக கருதப்படாது, அது புண்ணியமே. அப்போ விஷயம் என்னன்னா, உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நடக்கக்கூடிய சிந்தனைகள், செயல்கள் அனைத்தின் பின்னால் நோக்கமானது இன்னொரு உயிர் நல்லா இருக்கணுன்றது இருந்ததுன்னா செயலை பற்றி விளைவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களை பாதுகாக்கும் தர்ம செயலாக கருதப்படும்.